சார் வாங்க சார். நடிச்சா நம்ம ஆளுங்க போட்டு அடிக்காப்பா, கொஞ்சம் என்ன கேளுப்பா. இருப்பா, எதுக்கு அடிக்கிற? இங்க பாரு, இங்க பாரு. ஏன் போலீஸ்னா மேல கை வச்சிருக்கியா? யாருக்கிட்ட? மோதிரம் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டா சரியாயிடும். நீங்க திருப்பி என்ன அடி அடிச்சிருப்பீங்க? போலீஸ்கார மேலேயே கையை வச்சா சும்மாவா விட்டுருப்பீங்க? வா, 8வது தெருவில் ஏதோ கலாட்டாவான், என்னன்னு பார்க்கலாம். வண்டி எடுங்க. நடேசா, நீ எங்களோட வந்தீங்கன்னா பப்ளிக் எங்களை போலீஸாக மதிக்க மாட்டான். என்னப்பா சொல்ற? ஸ்டேஷன்ல எழுதுள்ள ஜாஸ்தியா இருக்கு, புடிச்சு வை. அப்புறம் மார்க்கெட் பக்கம் மட்டும் போயிடாத, முழுக்க உன் பேச்சு தான், மானம் போயிடும். திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில செஞ்ச விஷயங்களை விட வாய்ப்பு கிடைச்சும் செய்ய தவறவிட்ட விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும். எப்போ வந்த? கனவிலும் காதலியா? இன்னைக்கு ஃபைனல் மேட்ச். எந்திரிச்சு கிளம்புறியா? ஐயோ அம்மா. ரோஜா வைத்தால் ஆட்டும் தின்று. இன்னும் எங்க பார்த்தாலும் அவ்வளோ மாதிரியே தெரியுது. ஹலோ. யாழுற ரத்து. என்னடி ஆச்சு? மாமா அடிச்சிட்டாரு. மாமா அடிச்சிட்டாரா? ஏன்? Baby, baby calling, baby. Baby, baby calling, baby. ஹாய், எனக்கு இன்டர்வியூ ஞாபகம் இருக்கடா? கிளம்பிட்டு இருக்கேன். நான் வாங்கி கொடுத்த ஷர்ட் தானே போடுற? ஆமா ஆமா, பெருசா அயன் பண்ணிட்டு இருக்காரு. குட். அப்புறம் தலைக்கு என்ன வச்சிட்டியா? ஃபேஸ்க்கு பவுடர் போட்டியா? குளிச்சியா? குளிச்சா போட்ட பவுடர் தேய்ச்சி என்னால வேஸ்டா போயிடாது. ஷோ, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தானடா. போ, நான் ஃபோன் வைக்கிறேன் போ. ஏய், இன் பண்ணும். அது கழுத்துல என்னடா கழுத்து? கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாம்மா. அவன் பொறுக்கித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு பொறுப்பா இருக்கணும். கொஞ்ச நாள் பார்ப்போம். எல்லாம் சரி வந்தா ஓகே, இல்லைன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு. புரிஞ்சுதா? ம். எத்தனை மணிக்கு வரா? ஆன் த வே தாம்மா. ஏய், இரு, நான் கூப்பிடுறேன் வை. மத்தாப்லோட பக்கத்துல வந்துருச்சு, லோட இறக்கிட்டு வண்டி அனுப்புறா. என்னப்பா பட்டாசா? இப்பதான் எல்லாம் வந்து இறங்கி இருக்கு. டேய், யாரா அவன்? தம்பிக்கு பிரைஸ் லிஸ்ட் கொடுத்தனப்பு. நானும் மேக்ஸத்துல கடை போடலான்னு இருந்தேன். நாங்க எதுக்கு அப்ப இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கலாம்? நான் கஷ்டப்பட்டு வேற ஏரியால போய் கடையை பாரு. கேளுங்கண்ணே. இந்தா இதை புடி, ஆட்டோ ஸ்டாண்ட்ல கொடுத்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க சொல்லு. சரியா? கிளம்பு. எங்க இந்த ஏரியால கடை போட நான் பணம் கொடுத்துருக்கேன். யார்கிட்ட கொடுத்த? தரிசேசாட்ட கவுன்சிலர். அப்ப அவர்கிட்ட கேளு போ. என்னங்க ஆட்டோ மேல கை வைக்கிறீங்க? அப்ப ஓ மேல கை வைக்கிட்ட. ஏய் ஓட. மாமானா அம்மாவோட அண்ணனா தம்பியா? பக்கத்து வீட்டு மாமா. என்னது பக்கத்து வீட்டு மாமாவா? அவனுக்கு நீ அடிச்சிருக்கும் நடிக்க. அதை கேட்டப்போதான் அம்மாவையும் அடிச்சுட்டான். அம்மா வேணாம் ப்ளீஸ். என்ன மாமாவெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மாமா சாதாரண ஆள் இல்ல. வேணா போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்கன்னா அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. முதல்ல கேள்வியை உள்வாங்கிக்கணும். நீ என் மேல எடுத்துக்கிற அக்கறையை பார்த்தா மாசம் சம்பளம் வாங்கி அதுல உனக்கு புது பேண்ட் ஷர்ட் வாங்கி தருவேன்ற மாதிரியே இருக்க. போடா. இல்ல இந்த உடஞ்சு போன கண்ணாடியை ரெடி பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சியா? எப்படா சம்பளம் வாங்குவான்? டேய், பூந்தொட்டி யார் இங்க வச்சது? டேய் நீ வா, தண்ணி குடிச்சு போ.
ஏய், போயிட்டு ஃபோன் பண்ணு. உங்க எல்லாரும் இப்படி ஒன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பத்திரிக்கை உங்களுக்கு தான். கண்டிப்பா வந்துடுறேன். அன்னைக்கு சண்டே தானே? ஆமா மாப்ள. வணக்கம். அதனால என்ன? என்னப்பா பெட்டிஷனா? அந்த பக்கம் ஆளுங்க இல்ல இருக்காங்க பாரு. அன்னைக்கு அம்பலம் பாம்பு நடேசன் கூட வந்தாலண்ணே அந்த பட்டாசு கடை விஷயமா. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. என்னப்பா கடை போட்டியா? இல்லண்ணே பக்கத்துல வேற கடை போட்டிருக்காங்கண்ணே, அதான் உங்களை பார்க்கலாம். வேற கடை போட்டிருக்காங்க. ஆமாண்ணே. அப்படிலாம் பண்ண மாட்டாங்களேப்பா. இல்ல போட்டிருக்காங்கண்ணே. டேய் தினேஷ், நான் சாமி இருந்தானே வர சொல்லு. வயசு என்ன? ஐடி இருக்கா? ஆ மேஜர் என்ன வேணாலும் பண்ணலாம். சட்ட அனுமதிக்கிற எந்த காரியத்தை வேணாலும் நீங்க 2 பேரும் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு. நீங்க லவ் பண்ணலாம், வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். யாரும் எதுவும் கேட்க. பண்ணிக்கிறேன் சார். எனக்கு யாரும் இல்ல, இவனுக்கும் யாரும் இல்ல. நீங்க ஹெல்ப் பண்ணா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார். யோ அப்துல்லா, பாக்கெட்ல பணம் வச்சிருக்கியா? இருக்கு. அந்த பசங்களை 2 மாலை வாங்கிட்டு வர சொல்லு. அண்ணா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போன் பண்ணி ஸ்டேஷன்ல ஒரு கல்யாணம் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷம் இல்ல. ஏன்பா ஏதாவது சாமி படம் இருந்தா எடுத்துட்டு வாங்களேன். சாமி படம் எதுக்கு என்ன? இவங்களுக்கு முன்னாடி சாமி இருக்கு. எப்பா அந்த ரேட் எடுத்து எங்கடா இருக்க? இரு நான் வரேன். ஏய் நான் உன்னை பார்த்துட்டேன். நீ அங்கேயே நில்லு, நான் வந்துடுறேன். டேய் செம்மையா இருக்கடா. அப்படின்ற டெய்லி நீட்டா ஹில் பண்ணி ட்ரெஸ் பண்றியா? இப்படியே ட்ரெஸ் பண்ண நான் கேக்குறப்பெல்லாம் தருவியா? ஷோ. ஆமா, உங்க அம்மா எனக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க? உனக்கு என்ன கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க? எல்லாம் ஆடு மேய்க்கிற வேலை தான். எங்க அம்மா என்ன சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டுற, புரியுதா? மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபியூச்சர்ல நீங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டே ஆடுறதுக்கு இப்பயே ட்ரைனிங் கொடுக்குறீங்களாக்கும்? ஏன் தலையாட்ட மாட்டியா? நான் சொன்னா கேப்பே மாட்டியாடா? கேக்குறேன்டா, உலகத்திலே என் மேல அக்கறை எடுத்துக்கிற ஒரே ஆள் நீதான். உங்க மாமா இருக்காரு, நாங்கெல்லாம் அவரையும் உங்களுக்கு இருக்கிற ஒரே நிமிஷம் இரு. எங்க போற நீ? தெரிஞ்சவங்க கார் மாதிரி இருக்கு, ஒரே நிமிஷம் இரு வரேன். பிளாட்ஃபார்ம் கடை ஒரு பக்கம், அதே சமயத்துல பட்டாசு கடை நிறைய நம்ம சொன்னா. அதுல அந்த பையன் என்ன சாமி, நம்ம சொன்ன இடத்துல யாரோ கடை போட்டிருக்காங்களாமே. தில்லைக்கு கொடுத்தோம்லண்ணா. ஓ தில்லை. ஆமால, நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு அவங்க தான். தம்பி நீ ஒண்ணு செய்ப்பா, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு அதே ஏரியாவை அலாட் பண்ணி தரேன். ஓகே தானே? தீபாவளிக்குள்ள கார் வாங்கணும்ண்ணா, இல்லைன்னா இந்த ஆஃபர் முடியுதுண்ணா. ஓ இவன் அந்த காருக்காக வந்த பையன்ல, டக்குன்னு ஞாபகம் வரல. அப்போ ஒண்ணு பண்ணு, உனக்குன்னு எடுத்து வச்சு 50,000 பணம். டேய் அது கருப்பு கிட்ட பத்திரமா இருக்கு, அதை எடுத்து வந்து கொடு. வட்டிக்கெல்லாம் வாங்குறது இல்லைண்ணா, வட்டி காசு விட்டாதுண்ணா. சாமி பணத்தை கொடுத்துருங்க. தம்பி வா வா. ஏரியாவுல இருந்து இந்த மாதிரி நிறைய பசங்க வருவானுங்க. வா வா வா. செய்வோம், ஒண்ணு சரியாகும் ஒண்ணு தப்பாகும். உனக்காக எல்லா பர்மிஷனும் வாங்கி கடைசியில கடை போட முடியல பாரு. இந்தப்பா ஒரு கையெழுத்து போடு. என்னங்க ஒரு சேவை கம்மியா இருக்கு? நான் 1 லட்சம் கொடுத்தேங்க. ஆமா, சரக்கு வந்துருச்சு, எங்க சர்வீஸ் சார்ஜ். இதோ பட்டாசு பண்டல் போட்டுருக்கு பார், வேணா எடுத்துட்டு போ. யாரு வேணான்னு சொன்னா? ஏங்க கடையெல்லாம் பட்டாசு வச்சு நான் என்னங்க பண்றது? என்ன நாங்க என்ன வாயில வச்சு அடிச்சுக்கிறதா? போடா, பேசாம வாய் மூட்டு போயிடு. இல்ல நீ சரியில்லை, நான் பேசிக்கிறேன்.